டே பவர் கட்டுக்கு அப்போ அனுஷியாக்கா வந்து எங்களோட வீட்டை வந்து இந்த ஒரு பெரிய ஒரு விருந்தை வந்து ஏற்பாடு செய்ய போகிறாவாம். என்ன செய்த நீங்கள் பண்றீங்க? என்னவோ வந்தது கறியெல்லாம் போட்டு அவிச்சு. ஓகே அந்த முடிய எல்லாருக்குள்ள நெய் அடிக்க போறாரா? எப்படி இருக்கு பாசம்? எப்படி சொல்லுது பாசம்? நல்ல விஷயம் தானே. அங்க வாங்க அவியல பாருங்க 2 பேரும். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இன்றைக்கு வந்து பவர் கட் பவர் கட். அப்போ பவர் கட்டுக்கு அப்போ அனுஷியாக்கா வந்து எங்களோட வீட்டை வந்து இந்த ஒரு பெரிய ஒரு விருந்தை வந்து ஏற்பாடு செய்ய போகிறாவாம். அப்போ அதுக்காக வந்து அவங்களும் அங்கே வெளியில் நிற்கிறாங்க. என்னையும் வந்து வேலை சொல்லி அப்போ நானும் இப்போ அனுஷியாக்கா வந்து சந்தைக்கு போகிறக்காக வந்து வெளுக்கிட்டு நிற்கிறேன். இந்த பேர்ஸ் யார்கிட்ட சும்மா தெரியும் பேங்கிங் போனால் தான் நேற்று எங்கள் கிட்ட நேந்தி இந்த பேர்ஸ் இருக்கா ஏன்னடா அங்கே மோட்டர் சைக்கிள் சுரந்து கீழே வச்சுட்டு வர இந்த போஸ் கையில் கொண்டு வராத இல்லையா? இந்த காலத்தில் நீ இப்படி போஸ் எடுத்துருக்கியா எப்படி? ஆனால் எனக்கு பிடித்த இதான் விருப்பம். இந்த பெரிய சகலம் எல்லாம் பிடிக்காது. அது அரிசியாக்காவும் மாத்தமாக ஏற்றி கொண்டு வந்துட்டா இப்போ ரசிக்கிறா நீங்கள் கதைக்கிறது சொல்லலாம் அம்மா. சரி அப்போ நாங்கள் இப்போ போய் கடையில் போய் இல்லை இல்லை ஏஞ்சி வேற இல்லை வரக்கூடாது. ஏஞ்சி நான் தம்பி எல்லாம் விளையாட போகிறோம் வேணும்மா. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அப்போ கூட்டி கொண்டு போனால் அதில் கிண்டர் ஜாயின் வாங்கி தரலாம். கிண்டர் ஜாயின் விலை அப்போ 380. ஓ 380 400 ஏண்ணா அப்போ இப்போ நீங்கள் தம்பியோட விளையாடுங்க அண்ணா ஏண்ணா ஆமாம். அப்போ அப்போ போய் வந்தீங்களா கடைக்கு? அப்பா பிள்ளைக்கு பிறகு கொஞ்சம் இதில் புத்தகம் கொண்டு வண்டி வச்சுருக்கேன் கடைக்கு. அந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு வாங்க. நான் இங்கிலீஷ் புத்தகம் அப்பாடும். சரி அப்போ நாங்கள் இவளுக்கு ரப்பாங்க பாருங்க அன்றைக்கி கேட்டுட்டேன். அது போங்க நல்ல விஷயம் தானே. கூட்டிட்டு அங்கே பாருங்க அவியல பாருங்க 2 பேரும் ராணியை பாருடா கூட்டோட ராணி அது பீப்பு போத்தங்குள்ளே பிச்சு கொடுக்க அதை உருட்டு பீப்பு ஊத தெரியுது ஊதி ஊதி கொடுத்து பழகிட்டு. சரி அப்போ நாங்கள் போமே நினைச்சோம். ஒன்று கொடுத்துட்டேன். இதை வந்து அம்மா அக்கா 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 வச்சுருக்கிறேன். நீங்கள் உதவி சாப்பிடுங்க. நம்ம தான் வந்து கடையால் போய் நம்ம சாப்பிட்டு கடை நீங்கள் இப்படி இந்த இது அம்மா இல்லை அக்காவுக்கு கொடுக்கணும். அக்காவுக்கு தான் கொடுக்குறேன். பா ஆனால் இது அதுதுங்கம்மா அப்பாவுக்கு அப்பா அப்பா அச்சாவில்ல தீத்தி விடுறான் அப்பாவுக்கு வாதான் ஒரு ஆள் கவனம் செலுத்துறாங்க கண்டறியா. அப்பா இடம் அழுபடுது எங்கள் அழுகுறானே தீட்டா வேணுண்டு பார்த்தீங்கன்னா வசந்த காலில் வந்து விளையாட போடுறதானா. அப்போ இந்த சின்னி விரலில் வந்து ஒரு வெடிப்பு காயம் கொண்டு வந்துட்டேண்ணா. அப்போ அது ஒதுக்குதுன்றது. அப்போ இதண்டா ஒரு ஏஞ்சம்மா வந்து அளவழுக்கிட்டுட்டா. ஏன் அழுகுற ஏஞ்சம்மாண்டா அப்பா அந்த காலை பார்க்க பாமா இருக்கு அப்பாவுக்கு சுகர் இல்லோ கண்டு சொல்லி அழுகுறா. நம்ம இப்போ மறந்துடாச்சு இனி வேணா புழுனி புழுனி மெலகோடி எல்லாமே நம்பில வசாங்க. ஓ அக்கா கோப்பி பார்த்தீங்களா? ஆச்சு அப்பா அது கோப்பி. இது பம்பு உனக்கு எனக்கு வேண்டாம்ப்பா. நல்லா இருக்கலாம். நம்ம திட்டுருங்க. அப்பா அம்மா
மேலால மேஸ் மிளகு இல்லை அந்த இது பார்த்து ஐஸ்கிரீம் போடலாம் பம்பா பண்ண சாப்பிட போய் அப்போ என்ன மரப்பொடியெல்லாம் நல்ல விலை வசந்தப்போ தெரியுமா மலையாள எல்லாம் அழியுது போலே காணும் அம்மாவுக்கு ஆக 2 பேருமே சாப்பிடல இனிப்பு பிடிக்காது சரி ஓகே அப்போ நாங்கள் இங்கே சமைக்க தொடருவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மிளகறி எல்லாம் வந்து வாங்கி கொண்டு வந்துட்டேன் தாம்பழத்தில் வந்து மிளகறிகள் எல்லாம் இருக்குது அடியில எல்லாம் தக்காளி பழங்கள் எல்லாம் இருக்குது தக்காளி பழத்தின விலை போடுவா தெரியும் அம்மா சொன்னா லேண்டி விழுந்து ஓட்டான்னு சொல்லி கொண்டு ஓடைய கடைக்கு 5 ரூபா அதுதான் என்ன செய்வோம் அப்போ சரி என்று சொல்லி போட்டு இன்றைக்கு இப்போ மிளகறிகள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் அப்போ இன்றைக்கு கொண்டு அங்கே தூள் வந்து புதுசாக இருந்துச்சு கரம் மசாலான்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு போட்டு சுத்தி வாசிக்கணும் நீ பேர் சொல்லணும் என்னத்துக்கு உங்க போடுறது கவசனை இப்படி சாப்பாடு செய்ய எல்லாம் நல்லா இருக்குமா வாசமா இருக்குமா போட்டான்னு சொல்லி அப்போ சரி என்னோட சின்ன பேக்கெட் ஒன்று வேணும்னா ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சமையல் ஒன்று சமைக்க போகிறோம் அப்போ கரண்ட் இல்லத்தானே அப்போ இப்போ கொண்டு வந்து வசந்தோட வெளியில் போட்டுது அப்போ நான் அந்த கேப்புக்கு வந்து மரக்கறிகள் எல்லாத்தையும் வந்து சீவி வச்சு போட்டு எல்லாம் வெட்டி வைக்க போகிறேன் நான் அனுஷியாக்கா வந்து எது தானே தான் போகணும் எது அனுஷியா நான் தான் மரக்கறி வாங்கினாங்களா அப்போ அனுஷியா ஆத்தம்மாக்கு நீ சாப்பாடு தீட்டேன் தீட்டி போட்டு ஓடி வரேன்னு சொன்னேன் இந்த நேசரியால் வந்து இன்னும் ஒன்று கொடுக்கையில ஸோ நேசரியில் டியூஷனுக்கு போனோம் இங்கிலீஷ் டியூஷனுக்கு அப்போ போய் ஒன்று கொடுக்கையில கொடுத்து போட்டு கூட்டி கொண்டு வரேன்னு சொன்னோம் அப்போ அது இப்போ ஏற்ற போகணும் அது வசந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் வாங்க போயிட்டு இன்றைய நாள் எங்கட வேலை கரண்ட்டும் இல்லை இந்த பவர் கட் நல்லா வாழ நான் 6:30 கொழும்பி மோட்டர்லாம் போட்டு ஃபோனுக்கு சார்ஜ் எல்லாம் போட்டு விட்டேன்னா ஏன்னா தெரியும் நான் போய் ஒரு 8:30க்கு தான் அம்மா சொன்னோம் கரண்ட் நிற்க மாட்டேன் ஒரு ஃபோனி போட்டு சார்ஜை போட்டு சார்ஜ் 105 105 வரைட்டு இந்த கரண்ட் இல்லைன்னு ஒன்று எந்த பேரன் பரவாயில்லை சொல்லுங்க பெருசா வட்டி வாங்க எவ்வளோத்துக்கு பந்தனா இருக்கணும் அப்படிதான் தானே கரையா வச்சு இந்த கோழிப்பு கேக்கு எவ்வளோ நாளா போய் என்ன அடியல் வாங்க கண்ணீர் சமைச்சு கண்ணால தண்ணி வர மாதிரி சமைச்சு காதடைப்பா வந்து சாப்பிடணுன்ற ஆசையா இருக்கு அப்ப தீட்டல் அரிசியில தான் நான் வந்து கோழிப்புக்கு செய்யறதுக்கு வந்து ரெடி ஆகுறேன் இப்போ எல்லா இடம் கொஞ்சம் சித்தோட கொஞ்சம் கூட கூடாதுன்னு அது சார் அதான் கவனமாக கூட அதிகமாக எல்லாரும் வந்து கவனமா எவ்வளோ கவனமாக இருந்தாலும் எதாவது விதியோ அதான் நடக்குன்னு சரி சொல்லி கொண்டு வந்து நாங்கள் வந்து இந்த நூறலியால பார்க்கலையோ அதுக்காக எதுதான் விதி என்று சொல்லி போட்டு இப்போ நீ போ இவ்வளோ ஒரு கண்டர் தண்டா பூந்து விட்டாங்க எனக்கு அந்த கண்டு பூர்வம் சொல்லி போய் பார்க்கணும் எப்படி நோவுன்னு நினைக்கிறேன் என்ன இந்த நூறலியால பாருண்டி அந்த என்ன 3 பேரை கொண்டு போய் அப்படியே கொண்டே இந்த ஒரு கிடங்கு கிண்டி கொண்டு தாட்டுக்கிட்டாண்டி பட்டு தன் 2 இதையும் வந்து தான் இறக்கப்படுறோம் வந்து மற்றாக்களுக்கு வந்து தானம் செய்துட்டு வந்துட்டு அந்த மனசை பார்த்தியன அண்ணா வந்து பேராட்டணும் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு இது தான் இறக்கப்படுறது தெரிஞ்சு அந்த 2 பேருக்கு அதை வாழ வச்சிருக்குது இல்லை அந்த பிள்ளை ஆமாண்ணே அதான் நல்லவரை வந்து கடவுளுக்கு கண்ணு தெரியாது சரி அவற்றை உருவத்தில் 2 பேர் உயிரோட இருக்குது உனக்கு 2 எனக்கும் கொண்டு போகணும்பா அப்படியே வாங்குவோம் நானும் இப்படி தான் நடக்க போனால் தூக்கி கொடுத்து விட்டேன் நடுத்து கிட்னீர் உண்மையா இது பம்பளானே எப்படிங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் ஆனால் இன்று நல்லா தான் இருக்கும் புதுசாக ரெண்டு இந்த இதுக்கு வந்துட்டு வெள்ளை அரிசியில் செய்யலாம் சாப்பாடு தீட்டெல்லாம் தான் இது மனம் உண்டாவா கஞ்சி மனம் அடிக்குது புக்க மனம் நிறைய மரக்கறி என்னன்னா கேரட்டுகள் தக்காளி பழமும் ஆனால் இந்த கோழி புக்கைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த உதுதான் என்ன சாப்பாடு இந்த தக்காளி பழம் ஏன்னா தக்காளி பழம் விருப்பம் கரைக்கு போட்டேன் தக்காளி பழம் விருப்பம் கரைக்கு போட்டேன் தக்காளி பழம் வெந்தயம் போட்டு அந்த குழம்பு நல்லா இருக்கும் வெள்ளை புட்டுக்கு நான் அம்மா எதுவும் அம்மா கத்தப்படும்
அப்போ அம்மா லேட்டாக பாட்டு நீ குடி அனுப்பு சரி ஓகே பாய் வசந்தம் ஏஞ்சலும் ஞாயிற்றுக்கிழமை தானே எங்கே போகிறீங்க இந்த வெயில் அது கொஞ்சம் வெயில்டா கடும் வெயில் ஸோ பட்டம் அக்கா தம்பி என்ன விலை இந்த பட்டம் சின்ன பட்டம் இங்கே யூசப்பா பட்டம் கட்டி வைக்கலாம் போலடாக்கு ஓ ஓய் ஓய் அச்சு அச்சுவா மச்ச கை தட்டுறாரு ஆச்சு அவர் கை தட்டி கொண்டே நிற்கிறாரு சரி வாங்க அப்படி உள்ளுக்க வந்து ஏற்றுவோம் தம்பி அச்சா சு சோக்கா தான் இருக்கா போகுண்டே கப்பா பட்டம் தம்பி ஏற்றுவோமா ஏற்றுவோமே இரண்டு வெயில் தாள சூஸ் சிரிப்பா பரதியா நீங்க என்ன பாக்குறீங்க இல்லை நின்று நடந்து வருத அதுதான் இந்த ஜோக்கு தாண்டக்கு ஜாட்டி தம்பி அக்காண்ட பட்டம் பா தம்பி தாட்ட பட்டம் அக்காண்ட கொடு வாங்குங்க வாங்க देखो जो कहता है அந்த கொம்பளை எப்படி இது பாத்தீங்களா ஆட்டப்பட்ட தம்பி ஆடு ஆடு மாமா அஜா அஜா அப்பாண்ட என்ன பேர் என்ன பேர் பட்டம் என்ன பேர் பட்டம் சொல்லுங்க அச்சா தம்பி பட்டம் என்ன பேர் செத்தாங்க கொண்டு போய் வைப்போம் அப்படி பாருங்க செத்த விட போகுதுங்கிறதால் பார்த்தீங்களா எல்லா மரக்கறிகளும் வந்து வெட்டி வச்சாச்சு இன்றைக்கு எங்களுடைய சமையலுக்கு நாம்பு என்னென்ன சமையல் ரெண்டு பிள்ளை காட்ட போகுது என்ன இது அரிசி சொல்லுங்க திரட்டுமா இது வந்து தீட்டல் அரிசி 1.5 கிலோ தீட்டல் அரிசி வந்து எடுத்துருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட்டெல்லாம் போட்டு வெட்டி வச்சுருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ கோழி இறைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் மனம் போல டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடணும் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் ஓகே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கருவேப்பிலை முறையெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா அடிக்கு அப்பா தான் இல்லாமல் அப்பா தான் அதை தந்துடு இன்னொரு காவாத அப்போ தந்துடு இன்னொரு காவாத அப்போ தந்துடு ஓகே அப்போ வந்து நாங்கள் சமைக்கும் போது பார்ப்போம் தூண்டல் அரிசியில் கோழி புக்கை சேர்த்து சாப்பிட்றது உடலுக்கு ஆரோக்கியம் நானும் மனம் நினைக்கிறீங்க நல்ல எல்லா மரக்கறி சேர்ந்து தூட்டல் சேர்ந்து ஏன்னா மரக்கறி சாப்பிட கள்ளமானாக்களுக்கு வந்து இது ஒரு வகையான ஒரு சத்துணவு பின்ன இந்த ஊர்ல இருக்கிறாங்க உருளைக்கிழங்கு பிடிக்காதாக்கள் இருக்கிறாங்க ஆனா சிக்கன் பிடிக்காதாக்கள் வந்து யாருமே இல்லை உலகத்தில் பிடிக்காதாக்களும் இருக்கிறாங்க அப்போ அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு கொண்டு மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கோழிப்புக்கை அது நீங்க செய்து போன கிழமை பிழைச்சிட்டா இந்த முறை அரிசியாக்கா வந்திருக்கிறேன் உண்ட கையால செய்துதான் ட்ரை பண்ணி பார்த்தான் அது ஏதோ மெலிஞ்ச மாதிரி கூட அந்த ஒரு டேஸ்ட் இல்லாம இருக்கு அது கத்தவர்கிட்டாங்க என்னென்ன டேஸ்ட் இல்லாம இருக்கணும் எனக்கு அது செய்ய தெரியாது ஆனா அது கொஞ்சம் அதுல செய்வாங்க இப்ப பாத்தீங்கன்னா மரக்கறி வந்து வதங்கி கொண்டு கரண்ட் இல்லாததே இருட்டு முடிய விளாக்குறாங்க நான் கொஞ்சம் இவ்வளோ இன்னும் மூத்த நல்ல மிரக்கறி உருளைக்கிழங்கு கரண்ட் எல்லாம் கிணக்கா 1 கிலோ உருளைக்கிழங்கு கரண்ட் வந்து ஒரு 3/4 கிலோ கரண்ட் 3/4 கிலோ 1 கிலோ கூட உருளைக்கிழங்கு 1 கிலோ என்ன தேங்கணும் வெங்காயம் 1 கிலோ வருமாண்ணா அப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ கொஞ்சம் வதக்கணும் நான் ஓடி போய் தேங்காய் உரிச்சு கொண்டு ஓடி வரட்டேன் குடிச்ச வாச்சுருவோம் நீங்கள் நான் சுட காய்ச்சிடுறேன் சரியா சரிங்க ஜாக்கள் 2 பேரையும்
நீங்கள் போட்டுறீங்களா மக்கள் எங்க பாப்பா ஓ மொத்தம் வளருது ஆனால் இதில் ஒன்று கவலைக்குரிய விஷயம் நடந்துட்டு தெரியுமா நான் பிடிச்சி சொல்லுங்க அப்போ இந்த கடதாசி மரம் வேரோடையே இல்லாமல் போயிட்டு என்ன மாதிரி பெருசாக வளர்ந்த மரம் அதுதான் பாவம் எதுங்க அது மண்டைய இடக்கடை போடும் முடக்கடை உடம்பு எங்கே வரிக்க போறீங்க பின்னுக்கு வரிக்க போறீங்க சரி அப்போ வாங்க சரி ஏன் ஆ ஒரு தேங்காய் வரிக்க கொடுத்தரியா கடைக்கு போயிட்டேன் நல்ல தேங்காய் என்ன செத்தல் தேங்காய் எங்கட மரத்தை நண்டை உரிக்கிற கடை முன்னு கொண்டு போன உரிக்கல பிறகு வருஷத்தோட எல்லாம் க்ளீன் பண்ணணும் மொத்தம் மழை பெய்தாவது தெரியாது இல்லாமல் இப்படிதான் என்னது சரி பார்த்தீங்கன்னா வச்சு உருளைக்கிழங்கு பரட்டு வெங்காயம் எல்லாம் வதங்கி கொண்டிருக்கோங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை பாருங்க தக்காளி பழம் 4 கிலோ 150 ரூபா மெலிஞ்சிட்டு 300 ரூபா வித்தது கிலோவா என்ன ஆனசியா நமக்கு தெரியாது நீ நான் யோனிட்டு வந்து மற்ற அங்கே நீங்கள் வேண்ட இடத்துல இல்லை அங்கே ஓ வளமையா சந்தைக்கு போய் வாங்கணும் தெரியுமா நேற்று 1/4 கிலோ கோவாயா அபி போய் 350 ரூபாய்க்கு வாங்கணும் வந்துட்டான் அங்க சந்தைக்கு 100 லைசன்ஸ் எடுத்தாப்புல சந்தைக்கு போகணும் அம்மா துண்டல எல்லோட்ல போறாரு சரி நாளைக்கு விலை போடுவா அங்க பாருங்க அப்படியே இது போட போறோம் நாலு இது ஏன் தூரி அப்படியே போடுவோம் வடிவாருக்கு வீடியோ கொண்டு சொல்ற அதான் பாருங்க தக்காளி பழத்தை என்ன வடிவா இருக்குன்னு சமைக்கையும் படிவா அதுக்கு நீங்கள் எல்லாம் வடிவா நான் தானே அப்ப இப்படி போட்டு எல்லாம் இப்போ வந்து கிளறணும் மதிச்சாங்க கிளறு வரணும் வேண்டாம் ஆகலாம் ஒவ்வொரு வந்துட்டானே நான் மிளகு 2 கிராம் மிளகுறியானா நல்லா தான் இருக்க முடியாது சாப்பாடு நான் கொஞ்சம் முளைப்பா தான் செய்கிறது குட்டி சொல்ல கொஞ்சம் முதல்ல எருளி போட்டேன் சரி ஓகே இப்போ வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் நேரம் வந்து மூடி அவிய விட போகிறோம் சின்ன நான் வெயிட் பண்ணி கொண்டு தேத்தண்ணிக்கு அங்கால போட்டு பானை எல்லாம் தேத்தண்ணி வைக்கிறேன் கலந்து ஹீட்டர் இல்லை அப்போ அதில் தேத்தண்ணி வைக்க மாட்டேது சரி ஓகே ஒரு ரகம்னா இன்றைக்கு வந்து என்னோட கோழி பக்கம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் என்னன்னு கரம் மசாலா போட்டிருக்கானு கரம் மசாலா அதனால ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாசனை வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமையா நாங்க வந்து நிறைய செய்யறோம் என்ன ஓ டேசர்ல கணக்கு சில வேலை நாங்க சாப்பிட்டு என்ன பாருங்க மரக்கறி கணக்கு என்ன ஒரு ஆள் 2 பேர் கூட வந்தா தானம் தானத்துக்கே சிறந்தது அன்னதானம் அது அந்த அன்னதானம் தண்ணி கொடுக்கணும் அப்பதானே புண்ணியம் கிடைக்குமா இல்ல மேலோகத்துல போனாலும் தண்ணி வருமா தருவினமா அதெல்லாம் தண்ணி சாப்பாடு தானம் செய்யணுமா நிறைய தான் இருக்கு என்ன பார்க்க வாவ் வாவ் கிளறுங்க பாப்பா இஞ்சல வந்து பாத்தீங்கன்னா அதாவது எங்களோட தம்பி குடிக்கும் மாத்தம்மாக்கும் புரிம்பா கோழி புக்கை செய்யப்படுது அது வந்து வெள்ளையா அது வெள்ளை அவியலுக்கு இப்படி நான் செய்யலையே அன்றைக்கு அப்ப கொஞ்சம் பிழைச்சிட்டு என்ன செய்த நீங்க பண்டைக்கு என்னவோ வந்தது கறியெல்லாம் போட்டு அவிச்சு ஓகே அப்ப இதை வந்து நாங்கள் அவிய விடுவோம் அப்படி அவிய விடுவோம் நல்லா மூடி இந்த தண்ணி எல்லாம் காணும் உப்பெல்லாம் கணக்கு ஒரு குடிச்சு பாருங்க இதுக்கு கரம் மசாலா போட்டுனாங்க சரி அப்ப அப்படி மூடி விடுங்க ஓகே இப்ப எல்லாரும் பட்டை மேதி கொண்டு வந்தீங்கன்னா டக்காண்டு வாசத்துல வந்துட்டீங்களே பத்தம் போல வந்து நீங்க கோழி புக்கம் மணந்தது பாருங்க ஒரு காட்டுங்க எப்படி இருக்கண்டு இந்தா எப்படி இருக்கு வாசம் எப்படி சொல்லுது வாசம் வாசத்திலே எழுத்துறேன் வாசம் ருசி எழுத்துறாதீங்க வளர்ந்து நான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இப்படி தான் இறக்கினேன் அப்போ தான் சாப்பிட வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் மாறி நான் இடிச்சு போட்டேன் பிள்ளைக்கு குத்தி போட்டான் சரியா தெரியாதான் அடி வரைக்கும் கொண்டு குழந்தை நீங்கள் சாப்பாடு போடுங்கல்ல நான் பிள்ளைய போட்டேன் முதலாவது என்னோட ஏஞ்சம் குட்டிக்கு போடுவோம் சரியா என்ன வெம்பல்னா ரஜ்ஜி எல்லாம் கரைய பார்க்குது ஒரு லெவலாக இருக்கும் இந்த மாண்டைக்கு சாப்பாடுலாம்
என் மக வேற லெவல். ரைட் என் மாறட்டும். காணும் வேஞ்சுமாக்கு என் மக வசந்துக்கு போட்டேன். இது வந்து வசந்துக்கு அளவா போடுங்க. ஒரு பட்டம் வேண்டி படுற வாடுவனோட வசந்துக்கு அதுக்கு தனக்கு தலையெல்லாம் சுத்துதான் பசியில. அதுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு குறைக்கிறான். நம்ம இப்போ கொஞ்சம் சாப்பாடு உங்களுக்கு இது வந்து யதுவுக்கு அப்புறம் வந்து சின்னொன்று போட்டு கொடுத்து விடப்போம் டிஸ்க்கு இருக்க. இன்னொன்று வந்து இங்கே சாப்பிட வைக்க அப்புறம் சும்மா இப்போ பசிக்கல என்ன கொண்டு வெளியில் உடைய பட்டம் காட்டு. எந்த போன் அடிக்குதம்மா இருக்க பாருங்க. சரி இது வந்து சீனத்தானது. அனுசியா இந்த சாப்பாடு போட்டுக்கிறாங்க சின்னொன்னாக்கு. சின்னொன்னாக்க சாப்பாடு முடிக்கிறது. அப்புறம் வந்து ஜது பாப்பா பேரை சொல்லி வாங்க. டோக்கன் நம்பர் நீங்களே தானே 4 நம்பர். உங்களுக்கு இந்த சோதா பெற்று கொண்டு போங்க. அது பானை கவிஞர். ஓகே இது வந்து என்ன அனிஷியாக்கா ஆட்டமாக சாப்பாடு தீத்துறடியா கஷ்டம் தானே. இப்போ சாப்பிட மாட்டேன். சரி இது வந்து என்ன சுமையா அச்சுக்குட்டி போடல இந்த செல்ல குட்டிக்கு பாவம். ஆமாம் அச்சுக்குட்டிக்கு போட்டுட்டா. அச்சுக்குட்டி டாக்டர் ஓடி வந்தாங்க போட்டு பட்டங்கள் எல்லாமே தீப களைச்சிட்டாரோ. அது இங்க கத்துறான் சார். அச்சினே கத்தின டோக்கன் நம்பர் 1 போங்க. 1 வாங்க. டோக்கன் நம்பர் 1 ஓடுவாங்க. நீங்கள் இதை பெற்றுக்கொண்டு போங்க. தேங்க்ஸ் சொல்லல. ஜீவா பாருங்க. டோக்கன் பூச்சியம்மா அந்த மூளைக்கு சாப்பிட மூளைக்கு எந்த நைஸாக அடிக்குதா காணும் சாப்பிட்டு இருக்கணுங்க. இந்த தாராளம் வேணும். அப்போ நாங்கள் இப்போ எல்லாரும் சாப்பிடுவோமே. அந்த கோழி புக்கை வந்து ரெடி ஆகிட்டு இப்போ எல்லாரும் சாப்பிடுறது என்ன சொல்லுங்க. கோழி புக்கை அப்போ என்ன சொல்லுங்க கூடிட்டேன். கரம் மசாலா போடுறாங்க. என்ன மசாலா? கறி மசாலா. கரம் மசாலான்னு சொல்லி எல்லாமே அதான் போடணும். கரம் மசாலா என்ன சொல்லுது? அம்பிக்குட்டி ரக்க பார்க்குறேன் மேலே உங்க அம்மா செய்த புக்கை நல்லா இருக்குதோ நல்லா இருக்கு. கொழுப்ப பார்த்தீங்களா? கொழுப்புக்கு பேசுறதுனா நீங்கள் அப்படியே நல்லா திட்டு நல்லா குறைவா வந்துட்டு பார்த்தீங்களா? கொழுப்புக்கு வீட்டில் நல்லா இல்லாட்டி திருட்டு சாப்பிடுங்க. இதுக்கு தான் போடலாம். கத்தி கொண்டு பசிக்குது இது கோலையை கூட்ட போகும். நிறமா வந்தா இது கழிவுறது பட்டம் வச்சு தண்டை வடிவே தான் கெடுக்கிறாரு. கையெல்லாம் மடிச்சு வயசு நீங்கள் படிச்சிருக்கீங்களா எவ்வளோ வயசுல? இப்படி இல்லாத கண்டி வருது. இப்போ அடிக்கணும்னு ஆசை நினைச்சது. அந்த முடிய எல்லாருக்குள்ள டைய அடிக்க போறாரா? ரெண்டு தாலி கடிக்கிறா. நாயக்கால் வந்து கவர்னர் கட் பண்ணி விட்டாங்க. இது வந்து ஒரு டிவியை பார்த்துட்டு இது வந்து சாப்பிட்டா உள்ளதாங்க அடிக்க கல்வி தெரியலாட்டி அடிக்குது. அது என்ன சொல்லணும், பெப்சி எடுத்து பார்த்து குடிச்சு சாப்பிடுவோம். செம்மையா இருக்கு. என்ன செய்யறது இப்போ கொஞ்சம் அப்படி பழங்காலம் தானே அப்படி இருந்தாங்க. இதை போய் வயிறு
கொஞ்சம் மாறினா சாப்பிட போட்டு பட்டை பெது கொண்டு வந்தாங்க பசி கலையில ஓடி வந்தேன் எல்லாரும் அவங்க தான் சுவம் கோழிப்புக்கு செய்கிறது நான் சோறு வரி சாப்பிடுறேன் இதெல்லாம் என்ன பிடிக்கும் இதாக பிடிப்பா இதை விட சோறு வரி சாப்பிடுவோம் இருந்தால் அது அவ்வளோ சாப்பிடலாம் வெள்ளை சோறு போட்டு அதான் திருப்தியாக இருக்கு இது இப்போ போயிட்டு ஒரு சாப்பிட வேண்டியது கடைசியில் பசிக்கு அப்படின்னு நான் சாப்பிட்டு வருவேன் எனக்கு சூடாக இருக்குது ஆனால் கோழி குக்கை வந்துட்டு கிடைக்கக்கூடாது ஞாபகம் வச்சுருமா நான் எனக்கு பெருசு தான் போடணும் நான் பார்த்து நான் ரஜியாக போடணும் அதான் பெரிய உள்ளது ரஜ்ஜி மாந்தது ஒரு ரஜி கூட இல்லை கரைஞ்சிட்டு பாறை உருக்கத்தோடு வாங்க மாட்டு வச்சு செய்யலாம் ஓ மாட்டு நான் நல்லா இருக்குமா ரஜி கிடையாது மாட்டு வச்சு அப்படியே எதுவும் வாங்கிக்கும் பயந்து காட்டுவோமே கரை இது வந்து இது கோல் வச்சு என்னென்ன டக்குன்னு வந்து ஆப்பிள் கொண்டக்கடை கரைஞ்சி உரைக்குது ஒரு சுன்ற உரைக்குது இதுக்கு என்ன பேர் கோழி புக்கு என்ன பேர் கோழி புக்கு அப்போ மாட்டு வச்சு வச்சுனா மாட்டு புக்கு அப்பப்போ நான் தான் கேட்டாரு ஆனால் அப்பாவுக்கு மீது பிடிக்கும் இப்படி எல்லாம் கொடுத்தாங்க இல்லை அப்பா குடிக்கல அதான் அப்போ ரைட்டில் அது சாப்பிடு பிரச்சனை தெரியுமா பிள்ளைக்கு ரஜி கொடுக்குது என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன வட்டார போட்டு தரக்கா அப்போ என்ன செய்ய ஓ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் அது ரெண்டு கோழி கோல் பண்ணேன் இப்படி போன கிழமை தான் செய்த கோழி புக்கை வந்து பிழைச்சிட்டேன்னு இந்த முறை இங்கே வந்து கோழி புக்கை செய்வோம் உண்டு கேட்டிருந்தாவா அதுக்கு நாங்கள் ஓமன்னு சொல்லி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து பழமண்டு விலையெல்லாம் முடிச்சுட்டு கோழி புக்கெல்லாம் தரமான ஒரு கோழி புக்கை வந்து செய்துட்டு இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே அது ஓகே அப்போ நாங்களும் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்படும் இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்.